எடிசன் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்க. மீரா கதிரவன் இயக்கத்துல அபிபிங்கிறது ஒரு முஸ்லீம் பேர் தாங்க. படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா அதாவது கஸ்தூரி ராஜா மற்றும் அத்தனை பேருமே புதுமுகங்கள் தாங்க. எல்லாருமே முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இது வரைக்கும் இந்து முஸ்லீம்னு படம் கேள்விப்பட்டிருப்போம். இந்து முஸ்லீம் சண்டை சச்சரவுகளை படம் எடுத்திருப்பாங்க. ஆனா மீரா கதிரவன் இந்த படத்தை அபிபி படம் ஆரம்பிச்சிருந்து எண்டு வரைக்குங்க நம்ம அதாவது முஸ்லீம் தெருக்குள்ள போய் குடியிருந்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த குடியிருந்த ஒரு ஃபீல் நமக்கு 2 மணி நேரத்துல கொடுத்துருக்காருங்க இயக்குனர் மீரா கதிரவன். அபிபி ஒரு கஷ்டப்படுற ஒரு அப்பா, அவனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவனோட தம்பி சாச்சாங்கிறது தம்பி, சாச்சான்னா சித்தப்பா, சாச்சிங்கிறது சித்தி. அவன் ஒரு லவ்வுக்காக வெளியூரே போகாம கஷ்டப்பட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு ஒரு சுச்சுவேஷன்ல ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அவனுக்கு ஒரு பிரச்சனையாது. அந்த பிரச்சனைக்காக அவனும் துபாயில இருந்து சம்பாதிச்சு வரும் போது அவனுக்கு விரும்பின பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. நான் எதிர்பார்த்த விதமா ஒரு பொண்ணு அமையுது. அந்த பொண்ணு முஸ்லீம் தான். அதாவது ஒரு படத்துல ஒரு இடத்துல கூட தேவையில்லாத சீன்ஸே கிடையாதுங்க. அத்தனை கேரக்டர்களுக்கும் ஒரு பினிஷிங் கொடுத்திருக்காரு மீரா கதிரவன். அபிபி மொத்தத்துல பாத்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா இந்த படத்துல எஸ்வி சுப்பையா மாதிரி நடிச்சாருன்னே சொல்லக்கூடாதுங்க. ஒரு தகப்பனா ஒரு பாயா வாழ்ந்திருக்காருங்க. அதாவது ஒரு அப்பா எப்படி இருக்கணும், தன் பிள்ளைக்கு எப்படி எல்லாம் கஷ்டப்படணும் அப்படிங்கறது ஒரு முஸ்லீம் பாயா. ரெண்டாவது அந்த அப்பா இறந்து போன உடனே அந்த முஸ்லீமோட கல்ச்சரை காட்டியிருப்பாங்க. அதான் சொல்றேனாங்க, நம்ம ஒரு ட்ரிபிகன் ஏரியாக்குள்ள ஒரு முஸ்லீம் ஏரியாவுல போய் நம்ம ஒரு 3 மாதங்கள் குடியிருந்தோம்னா என்ன ஃபீல் அனுபவிப்போமோ அதை இந்த 3 மாசம் வாழக்கூடிய வாழ்க்கைய 2 மணி நேரத்துல மீரா கதிரவன் ரொம்ப அருமையா அபிபிங்கிற ஒரு படத்தை நமக்கு எடுத்திருக்காருங்க. இந்த மாதிரி படங்கள் குறிஞ்சி பூத்த மாதிரிங்க 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க பூக்கும். அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா நேற்று வெளியான படங்கள்ல அபிபியும் ஒரு நல்ல படம், தரமான படம். அதாவது இசையா இருக்கட்டும், மியூசிக் ஒரு பக்கம் சூப்பர்னா, ஒளிப்பதிவு, எடிட்டிங் அத்தனையும் சும்மா அசத்திருக்காங்க. ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும், அந்த முஸ்லீமோட பொறுப்பு என்ன, அவன் அந்த சமுதாயத்துல எப்படியெல்லாம் இருக்கணும் தெளிவா காட்டியிருக்காங்க. அந்த ஜமாத்துனா என்ன, ஜமாத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதாவது சண்டை சச்சரவு தான் இது வரைக்கும் நம்ம முஸ்லீமா பார்த்திருப்போம். ஆனா அந்த அபீப் படத்துல ரொம்ப அருமையா மீரா கதிரவனோட மொத்தத்துக்கு ஒரு ஹேண்ட்ஸம் பொண்ணு மீரா கதிரவன் சிறந்த படத்தை இயக்கியுள்ளார். சிறந்த படத்தில் நடித்துள்ளார் கஸ்தூரி ராஜா. ஹீரோயின் அத்தனை பேரும் புதுமுகங்களா இருந்தாலும் அப்படியே வாழ்வியல நேரடியா தந்தமா இருக்கு. மீரா கதிரவன் இயக்கத்துல அபிபி ஒரு வாழ்வியல் தான் சொல்லணும். இதை திரைப்படம் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு முஸ்லீம் ஏரியாவில் நம்ம வாழ்ந்துட்டு வந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அந்த 2 மணி நேரம் போனதே தெரியலங்க. மொத்தத்தில் மீரா கதிரவன் இயக்கத்தில் அபிபி சிறந்த படம். தயவு செய்து தியேட்டர்ல போய் பாருங்க. தொடர்ந்து இந்த மாதிரி படங்களோட விமர்சனம் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக உங்களால் நான் வணக்கம்.